பாமக சார்பில் தருமபுரி தொகுதியில் போட்டியிடும் சௌமியா அன்புமணியை ஆதரித்து தருமபுரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இலக்கியம்பட்டியில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது காணலாம். திமுக வேட்பாளரும் அண்ணா திமுக வேட்பாளரும் அவர்களுடைய முதலாளிகள் வேற யாரும் இவர்களை நம்பி நீங்க யாராவது ஓட்டு போட போறீங்களா? ஆனால் முனிவர் சௌமியா அன்புமணி அப்படி கிடையாது. பெண் சிங்கம் அவர். அவிநாச சபையில போய் உங்களுக்காக போராடக்கூடிய ஆற்றல் படைத்தவர் சௌமியா அன்புமணி அவர்கள். இப்படி போல வேணுமா அல்லது கையை கட்டிக்கிட்டு ஆமாங்க நீங்க சொல்லுங்க நீ சொல்லுங்கன்னு கையை கட்ட வேட்பாளர் வேண்டாம் உங்களுக்கு சொல்லுங்க சீக்கிரம். எங்களுக்கு முனைவர் சௌமியா அன்புமணி தான் வேண்டும் என்று தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 7,47,000 பெண் வாக்காளர்கள் முடிவு செய்து விட்டார்கள். எவ்வளவு? 7,47,000 பெண் வாக்காளர்கள் தருமபுரியில் முடிவு செஞ்சுட்டாங்க. யாருன்னு? எங்களுக்கு சௌமியா அன்புமணி வேண்டும் என முடிவு செய்துவிட்டார்கள். என்னமா இதெல்லாம் சிந்திக்க பாரு. இன்னொரு முக்கியமான செய்தி, இங்க காரியமங்கலம் மட்டுமல்ல சுத்தி இருக்கிற பகுதியில் அன்பா நான் கேட்டுக்கிறேன் உங்க கிட்ட, முனைவர் சௌமியா அன்புமணியை ஒரு பொது வேட்பாளரா பாருங்க. பாட்டாளி கட்சி வேட்பாளர்களும் பார்க்க வேண்டாம். ஒரு பொது வேட்பாளர், ஒரு பெண் வேட்பாளர். இவ்வளவு காலமாக நீங்கள் ஜாதியை பார்த்து ஓட்டு போட்டீங்க, மதத்தை பார்த்து ஓட்டு போட்டீங்க, இனத்தை பார்த்து ஓட்டு போட்டீங்க, மொழியை பார்த்து ஓட்டு போட்டீங்க, எல்லாவற்றுக்குமே சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டீங்க. முதல் முறையாக வேட்பாளரை பார்த்து ஓட்டு போடுங்க. இந்த முறை நான் கேட்கறது நியாயம் தானே? இவ்வளவு காலமா நீங்க சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டீங்க. வேட்பாளர் யாருன்னு தெரியாது, வேட்பாளர் பெயர் கூட உங்களுக்கு தெரியாது. வேட்பாளர் நல்லவங்களா கெட்டவங்களா படிச்சவங்களா பண்புள்ளவர்களா நேர்மையானவர்களா தெரியாது. சின்னம் இந்த சின்னம் அந்த சின்னம் அவ்வளவுதான். அதுக்காக நீங்க ஓட்டு போட்டீங்க இவ்வளவு காலமா. இதே தப்பு தானே 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணீங்க. நீங்க வேட்பாளர் யாருன்னு கூட தெரியாது, ஒரு செந்திலுக்கு போய் ஓட்டு போட்டீங்களே. நானா செந்தில தேர்வு பண்ணீங்களே போன முறை. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணீங்க நீங்க. நான் உங்களுக்கு 5 ஆண்டு காலம் சுத்தி தானே வந்தவங்கள, உங்ககிட்ட சுத்தி வந்தேன் இல்ல. உங்களுடைய முன்னேற்றத்திற்காக எத்தனை திட்டங்கள் நான் கொண்டு வந்தவங்களுக்கு. ஆனா எனக்கு நீங்க போடலையே. செந்தில தேர்வு பண்ணீங்க, இவ்வளவு பெரிய தப்பு பண்ணீங்க நீங்க. அந்த செந்தில் ட்விட்டர் அரசியலும் பேஸ்புக் அரசியலும் பண்ணிக்கிட்டு நான் பண்ண திட்டங்களுக்கு எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருந்தாரு. அந்த தப்பை மீண்டும் பண்ணுவீங்களா? அண்ணா அந்த காலத்துல, அண்ணா இருக்கிற காலத்துல அப்ப நீங்க சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுறது நியாயம். ஏன்னா அந்த காலத்துல காமராசர் அவர்கள் காலத்திலேயோ அண்ணா அவர்கள் காலத்திலேயோ அப்போ நல்ல வேட்பாளர்களை அவர்கள் நிறுத்தினார்கள். அண்ணா அவர்கள் கட்சி தொடங்கிய காரணம் தமிழுக்காக, தமிழ் மண்ணுக்காக, தமிழ் மக்களுக்காக, நேர்மையான ஆட்சிக்காக அண்ணா அவர்கள் கட்சியை தொடங்கினார் திமுகவை. அப்ப அந்த காலத்துல அண்ணா அவர்கள் நல்ல வேட்பாளர்களை நிறுத்துவார் என்ற நம்பிக்கையில தான் நீங்க சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டீங்க. அதன் பிறகு வந்த எம்ஜிஆர் அவர்கள் கூட. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.